வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஒரு வாரம் கேப் விழுந்துடுச்சு இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 22வது வாரம், அதாவது முத்தெடுக்கவா 2025 22வது வாரத்துக்குள்ளே நுழைஞ்சாச்சு. அதாவது மத்தேயு 22வது அதிகாரம். முதல் கேள்வி பார்க்கலாமா? பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு டேஸ் ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்போ எது தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது? பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் தன் டேஸ் கல்யாணம் செய்த ஒரு டேஸ் ஒப்பாயிருக்கிறது. தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. இரண்டாவது கேள்வி, டேஸ் கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் டேஸ் அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களை. எதுக்கு? யாரை? அழைக்கப்பட்டவர்களை. எதற்கு? கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் அவன் யாரு? ஒரு ராஜா. யாரை அனுப்பினாங்க? ஊழியக்காரரை அனுப்பினாங்க. மூன்றாவது கேள்வி, வர மனதில்லாதிருந்தவர்கள் யார்? அழைக்கப்பட்டவர்கள். அப்போ அழைக்கப்பட்டவர்கள் டேஸ் இருந்தார்கள், மனதில்லாதிருந்தார்கள். நான்காவது கேள்வி, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன். அதாவது இப்படி யார்கிட்ட சொன்னது? ஒரு ராஜா வேறு ஊழியக்காரரை அழைத்து கூறியது. சரியா? ஃபஸ்ட்டு ஊழியக்காரரை அனுப்புகிறாங்க. அப்போ வர மனதில்லாது இருந்தாங்க யார்? அழைக்கப்பட்டவர்கள். சரியா? இப்போது வேறு ஊழியக்காரரை அழைத்து இந்த ராஜா என்ன சொல்கிறாங்க? நீங்கள் போய் இதோ என் டேஸ் ஆயத்தம் பண்ணினேன், விருந்தை ஆயத்தம் பண்ணினேன். என் டேஸ் டேஸ் அடிக்கப்பட்டது, எருதுகளும் கொழுத்து ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது. யார் யாரிடம்? ஒரு ராஜா வேறு ஊழியக்காரரை அழைத்து கூறியது. கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள். யார் யாரிடம்? ஒரு ராஜா வேறு ஊழியக்காரரை அழைத்து கூறியது. அப்போ ஒரு ராஜா வேறு ஊழியக்காரரை அழைத்து டேஸ் வாருங்கள் என்று டேஸ் சொல்லுங்கள் என்று சொன்னார். கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று யாருக்கு சொல்லணும்? அழைக்கப்பட்டவர்களுக்கு. ஐந்தாவது கேள்வி, அழைக்கப்பட்டவர்களோ அதை டேஸ் பண்ணி ஒருவன் தன் டேஸ் போய்விட்டார்கள். யார் அசட்டை பண்ணாங்களா? அழைக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணாங்க? அசட்டை பண்ணாங்க. ஒருவன் எங்கே போனான்? வயலுக்கு. ஒருவன் என்ன பண்ணான்? வியாபாரத்துக்கு. சரியா? அசட்டை பண்ணுறாங்க. ஒருவன் வயலுக்கும் ஒருவன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். ஆறாவது கேள்வி, அழைக்கப்பட்டவர்களில் டேஸ் அவன் ஊழியக்காரரை டேஸ் டேஸ் படுத்தி டேஸ் செய்தார்கள். அழைக்கப்பட்டவர்களில் மற்றவர்கள். யாரு? மற்றவர்கள். அவன் யாரை பிடித்து? ஊழியக்காரரை என்ன பண்ணாங்க? பிடித்து டேஸ் படுத்தி அவமானப்படுத்தி டேஸ் செய்தார்கள், கொலை செய்தார்கள். சரியா? யாரை? ஊழியக்காரரை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? பிடிக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க, கொலை செய்கிறாங்க. ஏழாவது கேள்வி, ராஜா அதை கேள்விப்பட்டு டேஸ் தன் சேனைகளை அனுப்பி அந்த டேஸ் அழித்து அவர்கள் டேஸ் சுட்டரித்தான். ராஜா அதை கேள்விப்பட்டு என்ன பண்ணாங்க? கோபம் அடைந்து தன் எதை அனுப்புகிறாங்க? சேனைகளை அனுப்புகிறாங்க. அனுப்பி அந்த யாரை அழிக்கிறாங்க? கொலை பாதகரை அழித்து அவர்கள் டேஸ் சுட்டரித்தாங்க, பட்டணத்தை சுட்டரித்தாங்க. அதை எதை? அந்த அழைக்கப்பட்டவர்களில் மற்றவர்கள் அவனுடைய அந்த வேறு சில ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்ததை கேள்விப்பட்ட உடனே கோபமடைந்து தன்னுடைய சேனைகளை அனுப்பி கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டரித்தாங்க. எட்டாவது கேள்வி, டேஸ் ஆயத்தமாயிருக்கிறது. யார் யாரிடம்? டேஸ் ஆயத்தமாயிருக்கிறது? கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது. இது கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது யார் யாரிடம்? ராஜா தன் ஊழியக்காரரிடம். அடுத்தது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். இதுவோ ராஜா தன் ஊழியக்காரனிடம். சரியா? அப்ப அழைக்கப்பட்டவர்கள் அதற்கு எப்படி போனாங்க? அபாத்திரமாய் போனார்கள். ஒன்பதாவது கேள்வி, டேஸ் போய் டேஸ் யாவரையும் டேஸ் அழைத்து கொண்டு வாருங்கள். எங்கே போய்? வழி சந்திகளிலே போய் டேஸ் யாவரையும், காணப்படுகிற யாவரையும். எதற்கு அழைத்து கொண்டு வரணுமா? கல்யாணத்திற்கு. அப்படி யார் யார்கிட்ட சொன்னா? ராஜா தன்னுடைய ஊழியக்காரரிடம். பத்தாவது கேள்வி, ஊழியக்காரர் புறப்பட்டு டேஸ் போய் தாங்கள் கண்ட டேஸ் டேஸ் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். ஊழியக்காரர் புறப்பட்டு எங்கே போய்?
வழிகளிலே போய். சரியா? ராஜா ஊழியக்காரரிடம் சொல்லும்போது வழி சந்திகளிலே போயின்னு வரும். ஆனால் ஊழியக்காரர் புறப்பட்டு எங்கே போனாங்க? வழிகளிலே போய் தாங்கள் கண்ட யார? நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். 11வது கேள்வி, கல்யாண சாலை டேஸ் நிறைந்தது? விருந்தாளிகளால் நிறைந்தது. அப்போ விருந்தாளிகளால் நிறைந்தது எது? கல்யாண சாலை. 12வது கேள்வி, விருந்தாளிகளை பார்க்கும்படி உள்ளே பிரவேசித்தது யார்? ராஜா. அப்ப ராஜா யாரை பார்க்கும்படி உள்ளே பிரவேசித்தார்? விருந்தாளிகளை பார்க்கும்படி. எங்க உள்ள பிரவேசித்தாங்க? கல்யாண சாலைக்குள்ள. சரிதானா? 13வது கேள்வி, கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை கல்யாண சாலைக்குள் கண்டது யார்? யாரு? ராஜா. ராஜா கல்யாண வஸ்திரம் டேஸ் ஒரு மனுஷனை கல்யாண சாலைக்குள் கண்டாங்க. தரித்திராத, கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை. 14வது கேள்வி, சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய்? யார் யார்கிட்ட? ராஜா கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனிடம். அப்ப ராஜா கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை எவ்வாறு அழைத்தார்னு கேட்டா என்னது? சிநேகிதனே அப்படின்னு அழைச்சாங்க. சரியா? 15வது கேள்வி, பேசாமல் இருந்தவன் யார்? பேசாமல் இருந்தவன் யாரு? கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷன். 16, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் டேஸ் டேஸ் உண்டாயிருக்கிற டேஸ் டேஸ் போடுங்கள். இவனை கையும் காலும், எதை? கையும் காலும் கட்டி கொண்டு போய் எது உண்டாயிருக்கிற? அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற எங்க போடணுமா? புறம்பான இருளிலே போடணும். எவன? கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை. யார் யாரிடம்? ராஜா பணிவிடைக்காரரிடம் சொன்னது. சரியா? 17வது கேள்வி, டேஸ் பட்டவர்கள் அநேகர், டேஸ் பட்டவர்களோ சிலர். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். 18வது கேள்வி, பேச்சிலே இயேசுவை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணியது யார்? பரிசேயர். அப்போ பரிசேயர் எதில் இயேசுவை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணாங்க? பேச்சிலே. பேச்சிலே இயேசுவை டேஸ் படுத்தும்படி, அகப்படுத்தும்படி என்ன பண்ணாங்க? யோசனை பண்ணாங்க. யாரு? பரிசேயர். 19வது கேள்வி, பரிசேயர் பேச்சிலே இயேசுவை அகப்படுத்தும்படி தங்கள் டேஸ் டேஸ் அவரிடத்தில் அனுப்பினார்கள். சீஷரையும் ஏரோதியரையும். பரிசேயர் பேச்சிலே இயேசுவை அகப்படுத்தும்படி யார? சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினாங்க. 20வது கேள்வி, போதகரே நீர் டேஸ் தேவனுடைய டேஸ் சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் டேஸ் இல்லாதவர் ஆகையால் எவனை குறித்து உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். போதகரே அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க? இப்போ பரிசேயர் சொல்றாங்க. நீர் டேஸ் சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய எதை? மார்க்கத்தை. யாருடைய மார்க்கத்தை? தேவனுடைய மார்க்கத்தை எப்படி போதிக்கிறாராம்? சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் டேஸ் இல்லாதவர் ஆகையால், முகதாட்சணியம் இல்லாதவர் ஆகையால் எவனை குறித்து உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். யார் சொன்னது? பரிசேயருடைய சீஷரும் ஏரோதியரும் இயேசுவிடத்தில். சரிதானா? பரிசேயர் பேச்சிலே இயேசுவை அகப்படுத்தும்படி யார் அனுப்புறாங்க? தங்கள் சீஷர். அப்ப தங்கள் சொல்லும்போது என்னது? பரிசேயருடைய சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்புறாங்க. அப்ப இது யார் யார்கிட்ட சொல்லியிருப்பாங்க? பரிசேயருடைய சீஷரும் ஏரோதியரும் இயேசுவிடத்தில் சொல்லியிருப்பாங்க. 21வது கேள்வி, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ அதை எங்களுக்கு சொல்லும். யாரு? பரிசேயருடைய சீஷரும் ஏரோதியரும் இயேசுவிடத்துல கேட்கிறாங்க. யாருக்கு வரி கொடுக்கிறது? ராயனுக்கு. 22வது கேள்வி, இயேசு யாருடைய துர்க்குணத்தை அறிந்து மாயக்காரரே நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள் என கேட்டார்? பரிசேயருடைய சீஷரும் ஏரோதியரும். யாருடைய துர்க்குணம்? பரிசேயருடைய சீஷர்களும் மற்றும் இந்த ஏரோதியர்களுடைய எதை அறிந்து? துர்க்குணத்தை அறிந்து. அப்ப பரிசேயருடைய சீஷரையும் ஏரோதியரையும் இயேசு எவ்வாறு அழைத்தார்? மாயக்காரரே அப்படின்னு நினைச்சாங்க. சரியா? நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? யார் யாரிடம்? பரிசேயருடைய சீஷரும் ஏரோதியரும் இந்த மாயக்காரரை நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா யார் யாரிடம்? இயேசு பரிசேயருடைய சீஷர் மற்றும் ஏரோதியரிடம் கூறியது. 23வது கேள்வி, வரி காசை எனக்கு காண்பியுங்கள். யார் சொல்லியிருப்பா? இயேசு அந்த பரிசேயருடைய சீஷர் மற்றும் ஏரோதியரிடம் சொன்னது.
எதை காண்பீங்கன்னு இயேசு கேட்டாங்க? வரி காசை. சரியா? அப்போ ராயனுடையது, ராயனுக்கு வரி கொடுக்கறது நியாயமுன்னு கேட்குறாங்க. அப்போ எதை காண்கிறாங்க? வரி காசை காட்டுக்கிறாங்க. சரியா? 24வது கேள்வி, பரிசேயருடைய சீஷரும் ஏரோதியரும் டேஸ் இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஒரு பணத்தை கொண்டு வந்தார்கள். எதை? ஒரு பணத்தை. 25, இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது? யார் கேட்டிருப்பா? இயேசு பரிசேயருடைய சீஷர் மற்றும் ஏரோதியரிடம் கேட்டது. 26வது கேள்வி, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள். யாரு? இயேசு பரிசேயருடைய சீஷர் மற்றும் ஏரோதியரிடம் கூறியது. 27வது கேள்வி, ராயனுடையது யார் யார்கிட்ட சொல்லியிருப்பா? பரிசேயருடைய சீஷரும் ஏரோதியரும் ஏசப்பா கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னது. சரியா? 28, அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விட்டார்கள். யார் அவர்கள்? பரிசேயருடைய சீஷரும் ஏரோதியரும். அப்போ பரிசேயருடைய சீஷரும் ஏரோதியரும் டேஸ் பட்டு அவரை விட்டு போய்விட்டாங்க? ஆச்சரியப்பட்டு. 29வது கேள்வி, உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்கள் யார்? சதுசேயர். அப்போ சதுசேயர் எது இல்லைன்னு சாதிக்கிறாங்க? உயிர்த்தெழுதல் இல்லை என்று. 30வது கேள்வி, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய டேஸ் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு டேஸ் உண்டாக்க வேண்டும். ஒருவன் எது இல்லாமல் இறந்து போனால்? சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய யாரு? சகோதரன். அவன் யார? மனைவியை என்ன பண்ணணுமா? விவாகம் பண்ணி யாருக்கு சந்தானம் உண்டாக்கணும்? தன்னுடைய சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்கணும் அப்படின்னு சொன்னது யாரு? மோசே. சரி, அப்போ ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று சொன்னது யாரு? மோசே. 31வது கேள்வி, யாருக்குள்ளே சகோதரர் 7 பேர் இருந்தார்கள்? சதுசேயருக்குள்ளே. அப்ப சதுசேயருக்குள்ளே சகோதரர் எத்தனை பேர் இருந்தாங்க? 7 பேர் இருந்தாங்க. 32வது கேள்வி, மூத்தவன் டேஸ் டேஸ் சந்தானம் இல்லாததினால் தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டுவிட்டு போனான். மூத்தவன் என்ன பண்ணி? விவாகம் பண்ணி. அடுத்து என்ன பண்றாங்க? விவாகம் பண்ணோன்னா மரித்து. எது இல்லை? சந்தானம் இல்லாதது. யாருக்கு? மூத்தவனுக்கு. அவன் தன் மனைவியை யாருக்கு விட்டுட்டு போனான்? தன்னுடைய சகோதரனுக்கு. 33வது கேள்வி, அப்படியே டேஸ் டேஸ் சகோதரன் முதல் டேஸ் சகோதரன் வரைக்கும் செய்தார்கள். 2ஆம் 3ஆம் சகோதரன் முதல் 7ஆம் சகோதரன் வரைக்கும் செய்தார்கள். சரியா? 2, 3 மட்டும்தான் வரும். அடுத்தது லாஸ்ட்ல என்னது? 7ஆம் சகோதரன் வரைக்கும் செய்தார்கள். இந்த சகோதரர்கள்லாம் யாரு? சதுசேயர்கள். ஓகே. 34வது கேள்வி, எல்லாருக்கும் பின்பு இறந்து போனவள் யார்? அந்த ஸ்திரீ. அந்த ஸ்திரீ எல்லாருக்கும் பின்பு டேஸ் போனா? இறந்து போனாள். 35, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். யார் யார்கிட்ட? இயேசு சதுசேயரிடம். அப்போ இயேசு சதுசேயரிடம் நீங்கள் டேஸ் டேஸ் அறியாமல் தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னாங்க. வேத வாக்கியங்களையும். எதை? வேத வாக்கியங்களையும். எதையும்? தேவனுடைய வல்லமையையும் அறியாமல். எப்படி எண்ணம் கொண்டிருக்காங்க? தப்பான எண்ணம். அப்போ தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறது யாரு? சதுசேயர். ஓகேவா? 36வது கேள்வி, உயிர்த்தெழுதலில் டேஸ் டேஸ் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே டேஸ் போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்தில் எப்படி இருப்பாங்களாம்? தேவ தூதரை போல் இருப்பார்கள். 37வது கேள்வி, மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி தேவனால் உரைக்கப்பட்டது எது? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன். இது எதற்காக தேவனால் உரைக்கப்பட்டது? மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி அறிவிக்கும் பொருட்டாக. யாரால் உரைக்கப்பட்டது? தேவனால் உரைக்கப்பட்டது. இதில் தான் ட்விஸ்ட் இருக்கு. நம்ம எப்பவுமே இயேசுன்னு படிச்சிருப்போம். ஸோ அப்போ மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி யார் சொல்லியிருக்காங்க? யார் உரைத்தாங்க? தேவன். அடுத்தது 38வது கேள்வி, தேவன் டேஸ் தேவனாயிராமல் டேஸ் தேவனாயிருக்கிறார்? தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார். 39வது கேள்வி, ஜனங்கள் இயேசுடைய டேஸ் குறித்து ஆச்சரியப்பட்டார்கள்? போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். யாரு? ஜனங்கள். 40வது கேள்வி, இயேசு டேஸ் வாயடைத்தார் என்று டேஸ் கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூடி வந்தார்கள். இயேசு சதுசேயரை வாயடைத்தார் என்று யாரு? பரிசேயர் கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூடி வந்தாங்க. 41வது கேள்வி, நியாய சாஸ்திரி யார்? அவர் ஒரு பரிசேயனா இல்ல சதுசேயனா?
நியாயசாஸ்திரி ஒரு பரிசேயனா இருந்தாங்க. 42வது கேள்வி, போதகரே நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது? யாரு? சாஸ்திரி ஒருவன் இயேசுவிடம் சொன்னது. சரியா? சாஸ்திரி ஒருவன் யாரிடம்? இயேசுவிடம் என்ன சொல்றாங்க? நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது அப்படின்ட்டு. 43வது கேள்வி, முதலாம் பிரதான கற்பனை என்ன? என்ன கற்பனை? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? இருதயம், அப்புறம் ஆத்மா, அப்புறம் முழு மனதோடு. சரியா? அடுத்தது 44வது கேள்வி, முதலாம் பிரதான கற்பனைக்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை எது? முதலாம் பிரதான கற்பனைக்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை எது? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. 45வது கேள்வி, இரண்டு கற்பனைகளிலும் டேஸ் முழுமையும் டேஸ் அடங்கியிருக்கிறது. இரண்டு கற்பனைகளிலும் எது முழுமையும்? நியாய பிரமாணம் முழுமையும் எதுவும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது. 46வது கேள்வி, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இயேசு பரிசேயர்களிடம் கேட்குறாங்க. சரியா? கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அப்போ இயேசு பரிசேயர்களிடம் யாரை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டாங்க? கிறிஸ்துவை குறித்து. நெக்ஸ்ட், அவர் யாருடைய குமாரன்? யார்கிட்ட? இயேசு பரிசேயரிடம். 47வது கேள்வி, அவர் தாவீதின் குமாரன். இது சொன்னதை யாரு? பரிசேயர் இயேசுடன் சொல்றாங்க. சரி, அப்ப இயேசு கொஸ்டின் கேட்குறாங்க, கிறிஸ்துவை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் யாருடைய குமாரன்னு. உடனே பரிசேயர் இயேசுட்ட சொல்றாங்க, அவர் யாருடைய குமாரனா? தாவீதின் குமாரன். அடுத்தது ஏசப்பா கேட்குறாங்க. 48வது கேள்வி, தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறது எப்படி? யாரு? தாவீது எதனால அவரை ஆண்டவர்னு சொல்லியிருக்கிறாங்க? பரிசுத்த ஆவியினால. அப்போ தாவீது பரிசுத்த ஆவியினால இயேசுவை என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க? ஆண்டவர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது யார்கிட்ட கேட்குறாங்க? இயேசு பரிசேயரிடம் கேட்குறாங்க. 49வது கேள்வி, நான் உம்முடைய டேஸ் பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய டேஸ் உட்காரும் என்று டேஸ் என் ஆண்டவரோடே சொன்னார். நான் உம்முடைய யார? சத்துருக்களை எது போடும் வரைக்கும்? பாதப்படியாக்கி போடும் வரைக்கும். எங்க உட்காரணுமா? வலது பாசத்திலே உட்காரணும்னு யார் சொன்னாங்க? கர்த்தர். யார் கூட? ஆண்டவரோடே சொன்னார். 50வது கேள்வி, தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி? யார்கிட்ட? இயேசு பரிசேயரிடம். சரியா? அப்ப தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்று ஒரு காம்ப்ளிகேட்டடான கொஸ்டினை கேட்டது யாரு? இயேசு. யார்கிட்ட? பரிசேயரிடம் கேட்டாங்க. 51வது கேள்வி, யார் மாறுத்தரமாக இயேசுவுக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது இருந்தது? பரிசேயர். பரிசேயர் மாறுத்தரமாக யாருக்கு? இயேசுவுக்கு எது? ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது இருந்தது. 52, ஒருவனும் இயேசுவிடத்தில் டேஸ் துணியவில்லை, கேள்வி கேட்க துணியவில்லை. ஒருவனும் இயேசுவிடத்தில் என்ன கேட்க துணியவில்லை? கேள்வி கேட்க துணியவில்லை. ஸோ மொத்தம் 52 கேள்விகள் இருக்கு. ஒரு நாளைக்கு 9 கேள்விகள் வீதம் நீங்கள் படித்தாதான் அந்த 52 கேள்விகளையும் படித்து முடிக்க முடியும். ஸோ நாட்களும் சமீபமாக வந்துட்டே இருக்கு. நம்மளும் 22வது அதிகாரம் வர வந்தாச்சு. இன்னும் ஒரு 6 அதிகாரம் தான் நினைக்கிறேன். ஸோ 6 அதிகாரம் தான் நம்ம படித்து முடிச்சிடலாம். சரியா? ஸோ இந்த 52 கேள்விகளையும் நல்லபடியாக படிங்க. அடுத்த வாரத்தில் சந்திக்கலாம். தேங்க்யூ.